இன்றைய வேத வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது கவலை, கடன் பாரம், நோய், பாவம், மன அழுத்தம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம். மனிதர்கள் தரும் ஆறுதல் தற்காலிகமானது, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் ஆறுதல் நிரந்தரமானது. அதனால் தான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு உங்களை அப்படியே அழைக்கிறார். உங்கள் தகுதியையோ சூழ்நிலையையோ அவர் பார்ப்பதில்லை. உங்கள் பாரங்களோடு அவரிடம் வரச் சொல்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இளைப்பாறுதல் என்பது வெறும் தூக்கம் அல்ல, அது நம் மனதிற்கும் ஆத்மாவிற்கும் கிடைக்கும் உண்மையான அமைதி மற்றும் நிம்மதி. எனக்கன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாரங்களையும் கவலைகளையும் இயேசுவினுடைய பாதத்தில் வையுங்கள். அவரிடமிருந்து மட்டுமே உங்களுக்கு உண்மையான சமாதானமும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆதலால் ஜெபத்தின் மூலம் உங்கள் பாரங்களை அவரிடம் கொண்டு போங்கள். நிச்சயம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.